எங்கள் வீட்டில் யாருக்குமே இட்லி, தோசை, பணியாரம் இந்த மாதிரி ஐட்டம்ஸே பிடிக்கிறதில்ல. பணியாரக்கல் வாங்கி வச்சு அது தூங்கிட்டு இருக்குது ஒரு பக்கமாக. ஊருக்கு போனோடனே இந்த கல்லுமே பரண் மேலே ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக சரி தோசை ஊற்றலாமா இட்லி ஊற்றலாமான்னு யோசிக்கும்போது பணியாரக்கல் பார்த்த உடனே பணியாரம் சாப்பிட்டு பல மாதம் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். பணியாரம் இந்த கல்லில் ஊற்றும்போது டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வந்துட்டு தக்காளி சட்னியும் பொட்டுக்கடலை சட்னியும் ஆட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்டு சரி நியாயம் பேச போகலாம் தாத்தா பாட்டி வீட்டுக்குன்னு சொல்லிட்டு போனால் அங்கே என் வீட்டுக்காரோட அத்தை களி கிண்டிட்டு இருக்காங்க. அடக்கடவுளே, இது தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தா நம்ம பணியாரம் சாப்பிடாம களியாவது சாப்பிட்ருக்கலாமேன்னு நினச்சோம். அப்புறம் உண்மையை சொல்லப்போனால் என் மாமியாருக்கு கொஞ்ச நாளாக மூட்டு வலி இருக்கிறதுனால களி கிண்ட முடியல. அவங்களாட்டம் அந்த இடத்துல வந்துட்டு களி கிண்டுற ஆள் வேறு யாரும் கிடையாது. அவ்வளோ சூப்பராக கிண்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சாப்பிட்டும் இருந்திருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப வலுவலுன்னு ரொம்ப நேரம் போட்டு கிண்டுவாங்க. சூப்பராக இருக்கும். என்ன அன்றைக்கி போய் களி சாப்பிட முடியாமல் போனது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு.